அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதியும் அனுஷ நட்சத்திரமும் ஸ்வீகரிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே பஞ்சமி திதியும் அனுஷ நட்சத்திரமும் இரண்டர கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதியினாலே சப்த கன்னியர்களில் 5வது சப்த மாதராகல சொல்லக்கூடிய அன்னை வாராகியினுடைய விசேஷ வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சப்த மாதர்களில் 5வதாக வரக்கூடிய மாதர். இந்த வாராகி தேவி வழிபாடு செய்யக்கூடிய இந்த நன்னாளிலே சனி பகவானுடைய அனுஷ நட்சத்திரமாகப்பட்டது கலக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே ஒரு முறை செய்யக்கூடிய வழிபாடு ஆகப்பட்டது 7 தலைமுறைகளுக்கும் போய் சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்னாள். திங்கட்கிழமை என்பது சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு கிழமை. இந்த நாளிலே சனியினுடைய பேராற்றல் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரத்திலே நல்ல ஒரு வலிமை பொருந்திய திதியாக சொல்லக்கூடிய பஞ்சமி திதி அனுஷ்டிக்கப்பட்டு இந்த நாளிலே வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் எடுத்த காரியங்களிலே நல்ல சுமூகமான முறைகளும் கண்ணுக்கு தெரியாத விரோதிகளுடைய வலிமையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே வராகி அம்மனை வழிபாடு செய்தல், அதே போல ஸ்ரீமுஷ்ணம் சென்று வராக பெருமாளை தரிசனம் செய்தல், ஆங்காங்கே உங்களது அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கும் வைணவ திருநத்தலங்களுக்கும் சென்று வரும்பொழுது எதிரிகளுடைய ஒரு பெரிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களை சேரும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான சுகபோக விஷயங்கள், அதே போல நல்ல லாபங்கள், எடுத்த காரியத்திலே நல்ல முயற்சிகள், ராசியினுடைய மண்டலத்திலே நல்ல அற்புதமான சில விஷயங்கள். ராசிநாதனாகப்படுகின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெறுவது நல்ல லாபத்தை குறிக்கக்கூடிய நிமித்தங்கள். அதே போல சில நேரங்களிலே உங்களது முயற்சியிலே சில பிரச்சனைகள், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளும் பொழுதும் பிற இடத்திலே சிறந்த ஆலோசனை பெற்று செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல முயற்சியும் நல்ல பேராற்றலும் சேர்கிறது. சில நேரங்களிலே தேவையில்லாத நபருடைய பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவியிடையே சில நேரங்களிலே கருத்து வேறுபாடுகள் சேரலாம். குலதெய்வ வழிபாடு உங்களது இல்லத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணங்களை தருகிறது. ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே உங்களது முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், சில நேரங்களிலே தகப்பனாருக்கும் தந்தையாருக்குமே சில நேரங்களிலே முரண்பட்ட கருத்தினால் பிரச்சனை, அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களது ஆவலும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணங்கள், முயற்சியிலே நல்ல லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி ஒரு நல்ல பேராற்றலை கிடைக்கக்கூடிய ஒரு நிமித்தங்கள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்யும் போது உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுனராசினியர்களுக்கு சில நேரங்களிலே முயற்சிக்கான ஆயத்த பணிகள் தடைபடுதல், அதே போல தொழிலிலே சற்று முன்னேற்றம் குறைவு, தொழிலிலே வேலைக்கு செல்லும் போது உடல் சோர்வுகள் ஏற்படுகிறது. அந்த நீங்கள் ஒரு ஆசையாக ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த ஆசையாக போன ஒரு வேலையுடைய பொருள்படுத்தாத விஷயங்கள் உங்களுக்கு உடல் சோர்வை கொடுத்து அது மேலே ஒரு கான்சன்ட்ரேஷனை குறைச்சி அந்த தொழில் மேல் உள்ள ஒரு காதலை குறைத்து விடும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதை ஒரு விதமான அன்போடு செய்யும்பொழுது தான் நல்ல முயற்சியும் வெற்றியும் சேர்கிறது. அந்த முயற்சியும் வெற்றியையும் சற்று குறைக்கக்கூடிய தருணங்கள். எனவே கவனமாக இருந்து உங்கள் தொழில் முயற்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, புதிய முயற்சிகள், தொழில்நுட்ப காரண விஷயங்கள், அதே போல நல்ல லாபங்களும் பேராற்றல் விஷயங்களும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நல்ல முயற்சி, எடுத்த காரியத்திலே வெற்றி, காதல் திருமணம் செய்யக்கூடிய தருணங்கள், அதே போல கணவன் மனைவியிடத்திலே நல்ல சுமூகமான முறையிலே நல்ல லாபங்கள். 2 பேருமே வேலைக்கு போய் குடும்பத்தை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது.
கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணத்தை அனுபவிக்க தெரிந்தக்கூடிய ராசிக்காரர்கள்ல கடகராசி ஒண்ணு. அதனால முயற்சிகள் எல்லாம் சிறப்பாய் நடக்கும். சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே சற்று முயற்சி குறைவு. அதேபோல தொழில் சார்ந்த இடங்களில் நல்ல வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். சில நேரங்களில பள்ளி குழந்தைகளுக்கு சற்று கவனக்குறைவுகள் ஏற்படலாம். அதேபோல சொல்லும், செயலும், திறனும் சற்று குறைவு பெறுகிறது. அதாவது கவனிக்கலன்றத விட கவனம் இங்க இல்லன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு எதையோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு, எதையோ ஒரு விஷயத்தை செயல்படுத்திக்கிட்டு, அதன் மூலியமா லாபம் வரலையே சொல்லிட்டு சில நேரங்களிலே மனக்குழப்பத்திலேயே உங்கள் வாழ்க்கை சென்று வருகிறது. எனவே இதெல்லாம் நீங்க சற்று கவனமாக பார்ப்பது மிகவும் சிறப்பு. கன்னிராசினியர்களுக்கு விடாமுயற்சியும் நல்ல வெற்றி பெறக்கூடிய விஷயங்களும் நடப்புற போது சொல்லும் செயலும் இன்பம் பெறக்கூடிய தருணங்கள். அதே போல உங்களது ராசிநாயக புதன் 6ஆம் இடத்துல அமையப்படுறதுனால சில நேரங்களில் உடல் உபாதைகள் மட்டும் அடிக்கடி வந்துட்டு போகும். ஏன்னா 6லே லக்னாதிபதி போய் அமர்வது, ராசிநாதனாகப்பட்டவர் அமர்வது சில நேரங்களில் உடல் உபாதைகளும், சில நேரங்களில் செய்யக்கூடிய முயற்சிகள் சற்று குறையப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிறரை அணுகியே செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. துளாராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், அதே போல 5க்குடையவன் 6லே அமர்வது, பாக்கியாதிபதி போய் 6ல் உட்கார்றார். சில நேரங்களில் உடல் சோர்வு, வேலை அதிகரிக்கும், வேலை சுமைகள் அதிகரிக்கும். ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக உட்கார முடியலையேன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளக்கூடிய நபர்களாக மாறக்கூடும். எப்பயுமே உங்களை பிஸியாக வச்சுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். முயற்சிகள் அத்தனையும் நல்ல ஒரு முறையிலே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயமாக மாறும். வேலை அதிகரிக்கும். அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நீங்கள் உரிய முயற்சியை பெற்றால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பாதை உங்களுக்கான விஷயங்கள் சிறப்பாய் அமைய உள்ளது. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களுக்கு சில நேரங்களில் மனக்குழப்பமும் சில தயக்கங்களும் ஏற்படுகிறது. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தத்தில் ஆளாகக்கூடிய நீங்கள் சற்று மௌனமாகவே இருந்து காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய தருணத்திலே சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் வம்பு வழக்குகளிலே ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாய் அமையக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு முயற்சியை செய்யும் பொழுதும் அதில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நீங்கள் அதற்கான விஷயங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விஷயமான காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வெற்றிக்கான பழைய தொகுப்புகளும் கிடைத்து எந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்யும் பொழுது வெற்றி அடையலாம் என்ற மதிநுட்பத்தை அறிந்து நீங்கள் அதற்கான வெற்றிகரமான பாதைக்கு செல்லும் பொழுது வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் மறைமுக எதிரிகளால் உங்களது முன்னேற்ற பாதை தடைபடுகிறது. சில நேரங்களிலே தேவையற்ற விஷயத்திற்கு உங்களது மனக்குழப்பத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு சில நேரங்களிலே இடைவிடாத ஒரு பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய தருணங்கள். இனி வர காலகட்டத்திலே 7.5 சனி முடிந்து ஒரு நிம்மதியான சூழல் ஏற்பட உள்ளது. அதே போல குரு பெயர்ச்சியின் மூலியமாக குருவின் பார்வைப்பட்டு பல்வேறு விதமான சுபகாரியங்களும் சுபிட்சமான விஷயங்களும் குருவினுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசி மண்டலத்திலே விழும்பொழுது திருமண பாக்கியங்கள், திருமண பந்தங்களிலே பல்வேறு விஷயமான சுமூகமான விஷயங்களும் குருவினுடைய பெரிய ஆலோசனை பெற்று நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நீங்கள் இதற்கான விசேஷங்களை தெரிந்து கொண்டு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசினியர்கள் ராசி மண்டலத்திலே செவ்வாயும் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியனும் சேர்க்கை. அடிக்கடி கோபப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம். எடுத்ததுக்கெல்லாம் யாராவது என்ன சொன்னாங்கன்னா உடனே கோபம் வரும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சில நேரங்களிலே பிபி, சுகர் அந்த மாதிரியான டெஸ்டிங்க்கெல்லாம் இன்றைக்கி போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மறுநாள் போய் செக் பண்ணிக்கலாம். உடல் உபாதைகளில் அதிகமான உஷ்ண நிலைகளும் சீதோஷ்ண விஷயங்களும் இன்றைக்கி நடைபெறும். வீண் அலைச்சல் தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்யும்பொழுது அந்த சரியான பாதையை தேர்ந்தெடுக்காமல் வீண் அலைச்சலில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள், அதிகப்படியான வேலைகள். இன்றைக்கி இன்டோர் ஒர்க்கே கிடையாது. ஒரே வெளியே போய் தான் நம்ம 2-3 இடத்துக்கு போய் 2-3 பேரை பார்த்து தான் அந்த விஷயத்தை செயல்படுத்தணுன்ற ஒரு நிர்பந்தம். எனவே சற்று சீக்கிரமாகவே கிளம்பி அந்த விஷயத்தை முடிக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை நீங்கள் மாட்டிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது.
மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடைபெறக்கூடிய தருணங்கள். தேவையற்ற விஷயத்திற்கு நீங்கள் உங்களது மனசை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொழில் சார்ந்த இடங்களிலே பெண் ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருங்கள். உங்களோட வேலை செய்ய சக பணியாளரிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையற்ற விஷயத்துக்காக, காரணங்களுக்காக சும்மா விளையாட்டு கூட நான் வேலையை விட்டு போகிறேன்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லாதீங்க. ஏன்னா அதை வச்சே உங்களது பணியினுடைய சில விஷயங்களை மாற்றி அது பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை தரக்கூடிய ஏற்பாடுலாம் நடக்கும். பெண் ஊழியர் இடத்துல சண்டை போடாமலோ அல்லது அவங்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரன்ற மாதிரி உங்கள் இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர் இடத்துல தேவையில்லாத விஷயத்தை உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களது உயரதிகாரிகளை பொறுத்து அவதூறான விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. பணியிலே நீங்கள் ஒழுங்காக பணிபுரிவது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை தரக்கூடிய விஷயமாக மாறும். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தாபனங்கள்லாம் முன்னேறும். அதே போல் மீனராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றிகள்லாம் நடக்கும். இந்த 12 ராசினியர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.